தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் தொகுதி தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் சரவணன் வேட்புமனுவை முழுமையாக நிரப்பவில்லை என கூறி தேர்தல் நடத்தும் அலுவலர் மனுவை திருப்பிக் கொடுத்துவிட்டார். ஆனா பூரா தப்பு தப்பா எழுதிருக்கீங்க. தப்பு தப்பாவா? ஒண்ணுமே இல்லாம தெளிவா இப்படி தப்பு தப்பா எழுதிட்டு வந்தா எப்படி சாங்ஷன் பண்ண முடியும்? பிழை இல்லாம திருத்தி எழுதி எடுத்துட்டாங்க. போங்க. ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. ஒரு வேட்புமனு தாக்கலையே ஒழுங்கா திருத்தமா பண்ண முடியாத நீ நாட்டை திருத்திடுவேன்னு சொல்லுது. வேடிக்கையே இல்லையா பக்கா மாசு? முட்டைகோசு பொடி மாசு, முட்டைகோசு பொடி மாசு. எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ, ஒரு வேட்புமனு தாக்கலையே ஒழுங்கா பண்ண முடியல பிரதர். ப்ரோ வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. பள்ளிக்கூடம் போய் ரொம்ப நாளாச்சா, தச்சி விட்டு போச்சு. அந்த ரிட்டர்னிங் ஆபீசர் இருக்கார்ல ஆர்வோ, அவரு அப்படி துப்பிட்டாரு. மாப்ள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? என்ன மாமா உனக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட விஷயம். தேர்தல் நடத்தும் அதிகாரி கையில இருக்கு அப்படின்னு ஒரு சொல்றாங்க. வேட்புமனு ஏற்கப்படுமா? இல்ல, இதுக்கு காரணம் திமுக தான். அதேதான். கட்சி தலைவர்களுடைய வேட்பு மனுல நிறைய பேர் 2 தொகுதியில எல்லாம் ஃபைல் பண்ணிருக்காங்க. பட் நாமினேஷன் இந்த மாதிரி குளறுபடி வந்தது. ஆல் இண்டியா லெவல்லையுமே சொல்றேன். ஒரு இடத்துல ஒரு வயசு, இன்னொரு இடத்துல ஒரு வயசு, ஒரு இடத்துல ஒரு கேஸ் சொல்றது, இன்னொரு இடத்துல ஒரு கேஸ். இது என்ன காட்டுதுன்னா, அந்த புவர் கம்யூனிகேஷன் அண்ட் லேக் ஆஃப் ஸ்கில் செட்ஸ். வயசு எப்படிங்க? இப்போ பெரம்பூர்ல ஒரு வயசு இருக்கும், திருச்சியில ஒரு வயசு இருக்குமா? காமன் சென்ஸ். ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ இது அவங்க கட்சியில இருக்கவங்களுக்கும் இது என்ன மன உளைச்சல் தானே. இப்போ இதனால ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம அதை பதிவு பண்ணிடுவோம். அது இதுதான் அது, இல்லை அதுதான் இதுன்னு ஏதோ ஒன்று மாற்றி கொடுத்தா பிரச்சனை கிடையாது. என்ன சொல்லனா, ஒரு ஃபார்ம் கூட ஒழுங்கா ஃபில் பண்ண தெரியாத அளவுக்கு இருக்கு. எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் 23 வரைக்கும் வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கும் திரும்பி போறதுக்கும் சரியா இருக்கும் நேரம். குறைச்சு பேசாதீங்க, நானும் எஜுகேட்டட் ஃபேமிலி. என்னது எச்சக்கல ஃபேமிலியா? பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுல என்ன பிரச்சனைனா, பாண்டிச்சேரியில இந்த மாநிலத்துக்கு மாநில உரிமை கேட்கறாங்க. டேய், என்ன கலாய்க்கிறதே உனக்கு பழப்பா போச்சு. நான் ஷார்ப் கோச்சியாடா குட்டி பையா, நான் உன்னை கலாய்க்காம யார் கலாய்ப்பா? கேரண்டியா ஒரு 200 தொகுதியில டெபாசிட் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வாயில வசம்ப வச்சு தேய்க்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. இவருக்கு முதலமைச்சர் ஆகணுங்கிற ஆசை தான் இருக்கு. எல்லாரும் இன்னைக்கு நடந்த பொதுக்குழு கூட்டத்துல என்ன தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க, திரு விஜய் அவர்களே முதலமைச்சர். அது நடக்க போறது இல்ல. என்னையா சொல்றேன்? உண்மைதான் சொல்றேன். மக்களே, உங்களுக்கு நல்லாட்சி வேணும், நம்பிக்கையான ஆட்சி வேணும். அதனால மக்களுக்காக மக்களோட மக்களா நிக்கிற நம்ம வெகுஜன மக்களை மையமாக வச்சு இருக்கிற நம்ம திமுக இருக்கிற வேட்பாளர்களுக்கு தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. நம்ம திமுக இருக்கிற வேட்பாளர்களுக்கு தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன். நீங்க என்னத்தை விட்டீங்க? தனி விமானத்துல போறதை விட்டீங்களா? சொகுசு பங்களால தங்குறத விட்டீங்களா? இல்ல நல்ல சொக்கா, நல்ல பேண்ட், நல்ல சாப்பாடு, அதை எதுனா விட்டுட்டீங்களா? எதை விட்டீங்க சார்? அதாவது உண்மையிலே விட்டுட்டு வர்றதுன்னா என்னன்னு அர்த்தம் தெரியாம பேசிட்டு இருக்காரு. இவரு என்ன இழந்துட்டு வந்து நிக்கிறாரு? என்ன இழந்தார்? எல்லாரும் துண்டு தொட்டு சொல்ற 99 எல்லா வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். வழிதாங்கி நிக்கிறீங்களா? என்ன பெரிய வழி? பிரசவம்? உங்களுக்கு பிரசவ வழியா? வழிதாங்கி நிக்கிறேன். என்னையா வழிதாங்கி நிக்கிற? நீ நேத்து வரைக்கும் நடிச்சுக்கிட்டு இருந்த மனைவி நீதிமன்றத்துல கதறிட்டு இருக்கும் போது கல்யாண வீட்டுக்கு நாட்டக்காரியோட போற நீ என்னடா வழிதாங்கி நிக்கிற? அரிசி வாங்க காசு இல்லாம அத்தை அல்லாடி நிக்க ஆட்டக்காரிக்கு 500 ரூபாயா? அறிவு கட்ட பஞ்சாயத்து. அதனால எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு நஷ்டங்கள். அவங்களாச்சும் கொஞ்சம் உஷாரா இருந்திருந்தாங்கன்னா இந்த கேஸ் தட்டுப்பாடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். இவங்களாச்சும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்திருந்தா அட்லீஸ்ட் நம்ம ஊர்லயாச்சும் இந்த கேஸ் தட்டுப்பாடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். நான் பட்டும் படாமலும் பேசுறேன். விஜய்னா இதே மாதிரி கரூர் சம்பவத்துல நீங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாவும் உஷாராவும் இருந்திருந்தீங்கன்னா 40 உயிரை காப்பாத்திருக்கலாம் இல்லையா?
நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். ஐபிஎல்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிவிகே தான். டிவிகேவா? ஆமா ப்ரோ, டிவிகே தான் ப்ரோ. என்னடா சொல்ற? எதுக்கு டிவிகே? இந்த வருஷம் ஒரு சான்ஸ் கொடுத்து பாப்போமே. ஐபிஎல்ல பாத்துக்கிங்களா? பார்த்ததே இல்ல ப்ரோ. ஆனா சப்போர்ட் மட்டும் டிவிகே தான். நான் டீம்னா மேட்ச் தெரியாம போயிட்டு முதல்ல ஐபிஎல் என்ன? ஐபிஎல்னா இப்ப வர போற எலெக்ஷன் தானே ப்ரோ. என்ன கிறுக்கா இல்ல கிறுக்கு போறது கிறுக்கு இல்ல. எங்க விஜயநாகா கவிதை எடுத்து செத்துறோன்றான். உயிரை விடுனா நான் சும்மா வாத்தி சொல்ல. இந்த நிமிஷம் அவருக்கு ஏன்னா என் உயிரை விட கவிதாருன்னு அப்படியே உன் குடும்பத்தை யாரா பார்த்துப்பா? விஜய் நான் பார்த்துப்பாரு. விஜயண்ணா அவங்க குடும்பத்தையே பார்த்துக்கல, உங்க குடும்பத்தை பார்த்து பாரு. எந்த ஒரு அந்த அளவுக்கு பேப்பர் தற்கொலை இல்ல, ஒரிஜினல் தற்கொலை. ஆமா நீ லூசு நினைச்சா நான் லூசுரா லூசுரா லூசுரா. பேராதான் நீங்க இங்க எப்படியோ அதை விட நாங்க எங்க ஊர்ல தெரியலன்னா எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கான். இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு. இந்த 2026 இவங்க கையில ஆட்சியை கொடுத்தா தமிழகமே காணா போயிடும். அதனால தயவு செஞ்சு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் படிச்சவங்க தயவு செஞ்சு அந்த முடிவு எடுக்காதீங்க. முதல்ல அவங்க அரசியல் படட்டும். ஒரு கட்சினா வாலண்டியர்ஸ் கண்டிப்பா வேணும். நீங்க வர்றதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க அங்க தண்ணி கொடுத்திருந்தா நம்ம ரொம்ப டல்லா இருக்கும், கொஞ்சம் தண்ணி குடிச்சா கொஞ்சம் நமக்கு எனர்ஜெட்டிக்கா இருக்கும்ல. அதை கூட செய்ய முடியாத ஒரு கட்சியா டிவிகே. அப்போ உங்களுக்கு என்ன ஒரு அடிப்படை ஒரு அரசியல் கூட இன்னும் உங்களுக்கு வளரல. சோ நீங்க முதல்ல அரசியல் பழகுங்க, அரசியல் படுத்துங்க. நீங்க அரசியல் பட்டாதான் உங்க தொண்டர்கள் அரசியல் படுவாங்க. அமுல் பேபி, நீ முதல்ல பல்லாங்குழி விளையாடணும், அதுக்கப்புறம் பாண்டி விளையாடணும், அதுக்கப்புறம் இந்த கேர்ள்ஸ் கேம்லாம் இருக்குல்ல, கொக்கோ, த்ரோ பால், அது விளையாடணும். அதெல்லாம் விட்டுட்டு நேரா WWF தான் விளையாடுவேன்னு சொன்னா அப்புறம் மூஞ்சி முகரெல்லாம் அடிபடும்ல. நந்தனியாளு நீ ஏளனமா பாரு. என்ன குளிர் ஜோரமா? நல்லவங்க வாழ நீ விசிலு கடி ஓட்ட. அப்படியே போட்டனா? இங்க ஆல்பர்ட் சார்ஜ் செத்துட்டானா இல்ல உங்க பீட்டர் தான் மண்டைய போட்டானா? ஒசாரான பாட சொன்னா ஓடு ஒப்பாரி வைக்கிறேன், காதுக்குள்ள சங்கூதன மாதிரி இருக்கு. நிச்சயம் வெற்றி, நிச்சயம் வெற்றி, நிச்சயம் வெற்றி, நிச்சயம். அட பாவி, யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டியாத்திர? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா? யார் இந்த எலி மண்டையன்? யாரா நீ சம்பந்தம் இல்லாம வணக்கம் போடுற? இந்த உலகத்திலேயே டீ குடிச்சிட்டு இருக்கிறவங்ககிட்ட போய் டீ குடிக்கிறீங்களா, டீ குடிங்கண்ணா அப்படின்னு சொல்ற ஒரே கோமாளி இந்த தாவக்க கோமாளி தான். நல்லா பார்த்துக்கோங்க. அவன் டீ கடைக்கு வந்து டீ குடிச்சிட்டு இருக்கிறாங்க. டீ குடிக்காதவனை கூப்பிட்டு டீ குடிங்கன்னு சொன்னா கூட ஒரு லாஜிக் இருக்கு. டீ குடிச்சிட்டு இருக்கிறவனை பார்த்து டீ குடிங்கண்ணா, டீ குடிங்கண்ணான்றான். அண்ணா காபி சாப்பிட்டீங்களா? அண்ணா டிபன் சாப்பிட்டீங்களா? ஓட்டு கேட்கற தெரியல. நான் வீட்டுல கம்முன்னு இருங்களா? அதை விட்டு ஏன்டா வெளில வந்து நிம்மதியா டீ கூட குடிக்க விடாம ஒவ்வொருத்தன் தாலியும் வாய்க்கிறீங்க? உன்னெல்லாம் நிக்க சொல்லி யாரா இருக்குதா? ஏண்டா இங்க வந்து 4 சாய் சனத்தை பாக்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். எடி செருப்ப நாயார பார்த்து சப்ப செருப்புங்கற பிச்சி விடு பிச்சாமா. ஒண்ணும் பயப்படாதீங்க. சரியோ டாடா பை பை. பைத்தியமா இவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. 17 18 ஆகுது. 17 நீங்க சொன்னீங்க. What? எனக்கு 17 யூனிட் 18 ஓட் பண்ண முடியுமா இல்ல? முடியும் பண்ணலனா நம்ம பண்ணிடலாம். யா ஓட் ஐடி காமிங்க. இது என்ன இது? விஜயோட சப்போர்ட் ஃபுல் மைனர்ஸ்னு. அண்டர் 18. ஏன்டா போறீங்க? வரவேன் போறவெல்லாம் மாவாடிட்டு போறானே. 3 கூட்டினா எத்தனை? 5ன்றது யார் பேர் தெரியுமா? VIJAY. முஞ்சிதா? இந்த வருஷம் என்னது? இந்த வருஷம் என்னது? 2026ல 2 இருக்குது. அதுல ஒரு 0 இருக்குது, ஒரு 6 இருக்குது. 22 0 அப்படி பிரிச்சினா தளபதியோட பிறந்த நாள். இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா. இது எல்லாமே தளபதிக்கான ஆண்டி. தளபதி தான். இத மாத்த எந்த கொம்பாதி கொம்பனாலே முடியாது. எப்படி முடிஞ்சா?
வீட்டுக்கு வாங்கிட்டு போயிருக்க ஆளு ஒரு தர்பூசணி இந்த பெருசுல நான் வச்சுக்கு நான் தூக்கி போடுறான், கரெக்டா ஊது ஓட்டையில தொபீர்னு ஊது. கீழே எவன் உக்காந்துதான் தெரியல, எவரு உக்காந்துதான் தெரியல. கடைசி நம்பிக்கை மக்களை தேடி வருது. ருக்கோ ஜரா சபர் கரோ. சனியம் புடிச்சது மக்களை தேடி வருது, நீ திரும்பி பார்க்காம மூடின்னு ஓடு. அடிச்சு ஆபீசர் நான் தான் அமிச்சேன். ஏன்னா இந்த ஆதவர்ஜுனான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, நம்மளுடைய தலைவர் வெற்றி தலைவர் விஜய் சாருக்கு மேல கொஞ்சம் நம்ம பண்ற எல்லா உண்மையை எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. விஜய்க்கு மேல நான் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப விஜய் என்ன பெருசா பண்ணிட்டாரு, அவருக்கும் மேல நான் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறேன், அதனாலதான் எனக்கு இவ்வளவு பெரிய எதிர்ப்பு இருக்கு. ஏண்டா ஊருக்குள்ள இப்படிதான் சொல்லிக்கிட்டு தெரியறியா? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கத்தில் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.